गाइस நீங்க என்ன மீன் கறியா தான் பாத்துருக்கீங்க குடும்ப குத்து விளக்காய் பார்த்தது இல்லையே இப்போ பாருங்க மீன்காரியா பார்த்துருக்கீங்க குடும்ப குத்து விளக்கா பார்த்துருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறாங்கல்ல அப்படின்னா என்னுடைய கேள்வி மீன்காரி யார் குடும்ப குத்து விளக்கு யார் குடும்ப குத்து விளக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் மீன்காரி யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல முறையில் படிக்க வச்சு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வச்சு தங்களுக்கென்று நல்லதொரு வீடை உருவாக்கி இப்படியெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தலைநிமிர செய்யக்கூடியவர்கள் இந்த மீன்காரிகள் நீங்கள் சொல்லக்கூடிய தலைச்சுமட்டு பெண்கள். என்னை பொறுத்தளவில் இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சாதனையாளர்கள். ஆனால் தோற்றத்தை வைத்தும் உடையை வைத்தும் நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீங்க. இந்த சகோதரிகள் வீடியோ போட்டிருக்கிறது இது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ட்ரெஸ் நல்லா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு மீன்கார பெண்ணுடைய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண இன்னொரு வீடியோ இதுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. சாரியாக்கும் கொடுத்துருக்கோங்க கைஸ். இங்க பாருங்க அவளுக்கு ஒரு சாரி ஒரு சாரி 2 சாரியும் கடை வாங்கின சாரியாக்கா. அது ஒரு மெயின் விஷயம். யாரும் சாரி இப்பதான் சந்தையில மீன் விற்க மாதிரி நான் இருக்கேன். நான் ஆல்ரெடி வித்தாச்சு. திரும்ப இனி விற்க மீன் இல்லை கைஸ். நான் சொல்லக்கூடியது இந்த சகோதரிகளுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லோருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு ஆளுடைய தோற்றத்தை வைத்தோ அவருடைய உடையை வைத்தோ நீங்கள் யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். நன்றி.